அன்போடு கட்டளையிட்டேன், வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருகை என்று வாழ்த்துகிறேன். என் மனைவி பற்றி சொல்லும் போது ஒன்னே ஒன்று, எங்க வீட்டிலே பெரிய கிரிட்டிக் ஆகுதான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டுருக்கோம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா 3 தடவை பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, யார் நடிச்சாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்று இருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்தாங்க. கூரனை 3 times. That is a symbol of success of the group. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாம நான் படம் எடுக்க மாட்டேன். என்னுடைய அத்தனை படங்களே இருப்பாரு. அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலே இருக்கிறார். பொண்ணா என்னுடைய பிள்ளை வா அப்படின்னா வந்துடும். ஒரு வருகையான்னு கேட்க மாட்டேன். அவங்களெல்லாம் நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்பிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வர, ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த பெரிய நாளால அப்படிதான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பாங்க. என்னுடைய வெல்விஷன். நன்றி. பக்கத்தில் எங்க படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவருக்கு, இன்னும் பக்கத்தில் இந்த படத்துடைய இயக்குனர் விக்கி, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மலேசியா முக்கியமா நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது திருமதி அவர்களுக்கு திருமதி யாரும் சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும். மேனகா சஞ்சய் காந்தி திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல. முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இட்ஸ் a request. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்ப நடந்துட்டு. சினிமா ஃபங்க்ஷன் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures. To produce small budget pictures, it's very, very difficult. அதை விட அந்த பிக்சரை ஜனங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, to reach the audience,
வெரி வெரி பிக் டாஸ்க். அதனால தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அது உங்க எல்லாரும் தாழ்மையோடு கேட்கிறேன். இதுல ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம்? Why? Very particular. ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடைய ஆறு, அந்த ஃபேமிலியோடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல, I never seen such a lady like this. Very simple. நான் அவளை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில. I want to go and meet and invite for the function அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், no sir, she is very simple lady sir, you put a mail அப்படின்னு ஒரு மெயில் போட்டேன். only mail. next day ரெஸ்பான்ஸ் வருது. இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயமுள்ள ஒரு தாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட் அனுப்பிச்சோம். இமீடியட்டா அவங்க ரிப்ளை பண்றாங்க. 17th 18th I will come there. What is our program? On 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you will be happy, you will be honored. Okay. Next, Malana. She came airport. நான் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போறாரு. அப்புறம் நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. I never expect this. Thank you, madam. Thank you for your time. ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமா பேசிட்டு வர்றாங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ. ஹார்ட்லி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பத்தி. அதாவது இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். yesterday மேடம் ஆல்சோ has seen the movie. எங்க இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் நிக்கி இங்க பாருங்க, கை தூக்குறாங்க. டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத் இளைஞர்கள், புது ரத்தம். அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை. ஆனா பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் பெரிய பிரம்மாண்டமாக.
இதுவரை நீங்கள் திரையில பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் என்னால் சொன்னேன். மற்றெல்லாம் படம் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. என்ன இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வைத்திருப்பார் சந்திரராஜன் டைரக்டர். ஆக்சுவலாக 75 வயசு ஓல்டு வேணா நடிக்க வச்சிருக்காரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25. 25 பட் 75 நடிக்க வச்சிருக்காரு. இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. நடிக்க வச்சிருக்காரு. மெதுவா பேசணும், மெதுவா நடக்கணும், மெதுவா எந்திரிக்கணும், மெதுவா உட்காரணும். அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இதுல அவர் என்ன சொன்னாதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி விழாவுக்கு வந்தது. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள் those who have seen the movie, they will tell their opinion, they will tell you their ஒன்று. நான் ஒரு விஷயம், yesterday madam has seen the movie. In the end I think she has said yes. அவன் கண்ட கண்ணீரை பார்த்தேன். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்க எனக்கு தோணுச்சு. அது அவங்களுடைய ஃபீலிங். ஐ திங்க் she will finish. She will tell me her feelings, everything. Thank you. எல்லாரையும் பற்றி பேசிட்டேன். நிர்மலா பிரிட்டோ, ரிசப் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால விட்டுட்டேன். என் சொந்தம் எவ்வளவு என்னுடைய உறவு. என்னமாம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னமாம்மா என்ன செய்யணும் என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோட கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ. ட்ரீம் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அப்பார்ட்மெண்ட் சார் புகழ் அவர் அப்படிங்கிறார்.